ஹே கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கார் கிளீனிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜாகுவார் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ பைக்குக்கும் காருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட ஒன்று தான். ஜஸ்ட் டீட்டெயிலிங் பார்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து மெட்டல் இருக்கும் அண்ட் ஃபைபர் இருக்கும். கார்பன் ஃபைபர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும், ஏபிஎஸ் இந்த மாதிரி இருக்கும். வெரஸ் வித் கார்ஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்பெஷலி வந்து லக்ஸுரி கார்ஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து காரில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கோட்டிங் இருக்கும். முக்கால்வாசி ஈவன் எக்ஸ்பென்சிவ் பைக்ஸில் கூட அந்த கோட்டிங்ஸ் இருக்காது, கார்ஸில் வந்து அந்த கோட்டிங்ஸ் இருக்கும். ஸோ பர்மகார்ட், அதுக்கு நிறைய பேர் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க பிராண்ட் நேம் பொறுத்து. ஸோ அது என்னென்னா பெயிண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் வந்து கிளியர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து கண்ணாடி மாரி ஒரு கோட்டிங் இருக்கும். அதாவது பெயிண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அந்த கிளாஸி ஃபினிஷ் கொடுக்குறது. அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க, நிறைய கார் கம்பெனிஸ் கொடுப்பாங்க. அண்ட் அது நிறைய காஸ்ட் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது, காஸ்ட்லியாகவும் இருக்குது, அந்தமாதிரி இருக்குது. அண்ட் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ஜாகுவாரில் வந்து நீங்கள் வாங்குறப்ப வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, கேட்பாங்க. அது எல்லாம் அந்த டீலர்ஸ்லாம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டாக கேட்குறது தான். ஸோ இதுக்கு வந்து போட்டது வந்து ஐ திங்க் அரௌண்ட் 1.2 lakhs இருக்கும் அந்த கோட்டிங் இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் வந்து அந்த கிளியர் கோட்டில் உள்ள ஸ்க்ராச்சஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அண்ட் கலர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணும். முக்கால்வாசி ஒயிட் வந்து கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஒரு சார்ட் ஆஃப் எல்லோவிஷ் கலர் கொஞ்சம் ஆகிடும். தட்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்போஷரு அண்ட் அசிடிட்டி லெவல். உங்களோட ரெயின் வந்து இப்போ காரில் அடிக்கடி நனையுது அப்படின்னா அசிடிட்டி லெவலில், ஸோ இதெல்லாம் பொறுத்து. ஸோ அதனால அந்த கோட்டிங் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சில கார் வாஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார் வாஷ் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷைன் பண்ணுறது, ரப்பன் ஷைன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா வேக்ஸ் மாரி ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அது கார் மேலே போட்டுட்டு அதை வந்து ஷைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப அந்த கோட்டிங்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதனால் இந்த கோட்டிங் கொடுக்குறப்பே வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஷைன்லாம் பண்ணாதீங்க, கார் வந்து நீங்கள் ஜஸ்ட் சோப் வாட்டர் வாஷ் பண்ணுங்கள் போதும் அப்படின்வாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. இந்த ஷைனிங், இந்த சோப், இந்த மெட்டீரியல்ஸ், ஷைனர்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதில் டிப்பிக்கலாக நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒன்று வந்து சிலது வந்து ஆன்டி ஆல்கலைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அது ஆல்கலைன் இல்லாமல் இருக்கும், ப்ளீச், அதாவது ப்ளீச் இல்லாமல் இருக்கும் கிளீனிங்க்கு. அண்ட் இன்னொன்று வந்து பாலிமர் பேஸ்ட் இருக்கும். அண்ட் ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரோசிந்தட்டிக் பிஹெச் பேலன்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் பிஹெச்னா ஒரு இப்போ நீங்கள் ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பிஹெச் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் அசிடிக், பிஹெச் வேல்யூ மோர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆல்கலைன், ஸோ அதாவது ப்ளீச் அப்படின்றது. ஸோ பிஹெச் வேல்யூ வந்து பேலன்ஸ்ட் அப்படின்னா வந்து இது நியூட்ரலாக இருக்கும். ஸோ இது அசிடிக்காகவும் இருக்காது, ஆல்கலைனாகவும் இருக்காது. ஸோ அதனால் பெயிண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இன்டெப்த்லாம் அந்த டெக்னிக்கலிட்டிஸ்லாம் தெரில. அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் ஐ கேன் சி, ஸோ இது வந்து திஸ் இஸ் குட் ஃபார் லெதர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். இது வந்து பைக்ஸுக்கு வந்து யூ கேன் யூஸ் இட், பட் டிப்பிக்கலி வந்து லெதர் அந்த மாதிரி இதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். ஒரு ரீசன் என்னன்னா இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். இந்த பர்டிகுலர் பிராண்ட் அண்ட் இந்த பர்டிகுலர் லெதர் கிளீனர் வந்து இட்ஸ் பிட் எக்ஸ்பென்சிவ். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சோப். ஸோ இதான் வந்து நான் பைக், கார் ரெண்டுத்துமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானதான் இந்த லிக்விடும். அண்ட் இட் ஆக்சுவலி காட்ஸ் போத் க்ளீன் அண்ட் ஷைன் அஸ் வெல். ஸோ அதனால் நீங்கள் இதை போட்டிங்கன்னா போதும், க்ளீன் பண்ணதும் பண்ணிவிடும், அதே சமயத்தில் வந்து ஷைனும் பண்ணிவிடும். ஸோ இட்ஸ் இஸ் ஆல்சோ குட். ஸோ நம்ம இப்போ வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அது வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கார் வெட்டாக இருக்கணும். எப்போவுமே வந்து கார் வந்து ஷேடில் வச்சு தான் பண்ணணும். நம்மளுக்கு வந்து இப்போ ஷேடு இல்லை. ஸோ பட் இது வந்து ஈவினிங் சன் தான். ஸோ இட் இஸ் நாட் கோன் பி வெரி ஹாட். ஸோ வெரி ஹாட்டில் பண்ணுறப்ப என்னென்னா ஸ்ட்ரீக் ஃபார்மேஷனாக இருக்கும். அது என்னென்னா தண்ணி வந்து மேலே இருக்கிறது வந்து இவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட்டில் வந்து சின்ன சின்னதாக லைன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து வேக் ஷைன் பண்ணணும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் முக்கால்வாசி சன்லைட் இல்லாமல் இருந்தால் பெட்டர். அண்ட் டைரக்ட் சன்லைட், அதாவது ஹீட்டாக இருக்கிற சன்லைட், இந்த சன்லைட் ஓகே, இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் கூல். ஸோ இது ஓகே. ஈவினிங் சன்லைட், பட் ஒரு மிட் மார்னிங் ஒரு நூன் அந்த மாதிரி டைம் 11 o'clock 12 o'clock அந்த டைமில் வந்து இட் இஸ் நாட் கோனா பி குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காரோட பாடி டெம்பரேச்சர் வந்து கூலாக இருக்கணும். அண்ட் அதேமாரி ஏன்னா ஹாட்டாக இருந்துச்சுன்னா தண்ணி இவாப்ரேட் ஆகும், அதுக்கப்புறம் காயும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீக்ஸ் ஃபார்மேஷனாக இருக்கும். ஸோ அதனால் காரோட பாடி வந்து கூலாக இருக்கணும். அண்ட் மற்றபடி ரொம்ப ஈஸி கைஸ். ஃபஸ்ட் வாட்டர், அதுக்கப்புறம் சோப், அதுக்கப்புறம் சின்ன சின்ன டர்ட்ஸ் எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, முக்கால்வாசி வந்து எதுவுமே ட்ரையாக இருக்கிறப்ப நீங்கள் வைப் பண்ணாதீங்க, காரில் ஸ்க்ராட்ச் விழும். அதேமாதிரி ட்ரையாக இருக்கிறப்ப நீங்கள் கையில் பேக்கிறது இல்லை வந்து எதையாச்சும் பேக்கிறது, சின்ன சின்ன டர்ட் எல்லாத்தையும் எடுக்கிறது, அதுவும் ஸ்க்ராட்ச் ஆகும். தண்ணியில் தானாக அது போகணும். லேசாக நீங்கள் வந்து ஹெல்ப் தான் பண்ணணும், ஒரு ஸ்பாஞ்சை வச்சு அழுத்திலாம் தேய்க்கக்கூடாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம குயிக்காக ஒரு வாஷ் பண்ணுவோம். ஓகே, இப்போ கார் வாஷை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வந்து டிப்பிக்கலாக வந்து 4 ஸ்டேஜஸ் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்டர், காரை ஃபுல்லாக வெட் பண்ணணும். அது நீங்கள் வெட் பண்ணுறப்ப காரோட சர்ஃபேஸ் வந்து கூலாக இருக்கணும். அண்ட் டைரக்ட் சன்லைட் இருக்கக்கூடாது. ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஓகே, அந்த சன்லைட் ஓகே. ஆஸ் லாங் அஸ் சன்னோட வெளிச்சம் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக காரில் பட்டு சூடாகக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம்
கார் ரெஸ்ட் கொடுங்க கூல் ஆகிறதுக்கு, போனட்லாம் எஸ்பெஷலி கூல் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் கார் ஃபுல்லாக வெட் பண்ணிடணும். எந்தெந்த ஏரியாஸில் ரொம்ப டர்ட்டியாக இருக்கும் அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஊற வைக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே வெட் பண்ணணும். அதுக்கப்புறம் சோப்பி வாஷ்க்கு வந்து நீங்கள் ஜென்ரல் டிட்டர்ஜென்ட்டு, டிஷ் வாஷர் டிட்டர்ஜென்ட்டு அண்டு சோப்பு, ஜென்ரல் சோப்பு இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஆட்டோமோட்டிவ் சோப்பே வாங்குங்க. ஸோ அது என்னென்னா ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ் வந்து இட் இஸ் குட் ஃபார் காரோட பெயிண்ட்டுக்கு, கிளியர் கோட்டுக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் இட் இஸ் குட். அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாரி pH பேலன்ஸ்டு கெமிக்கல்ஸ் இருக்குது அண்ட் லோ ஆல்கலைன் கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஒரு விஷயம் வந்து இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹேண்ட்ஸ் as well. நீங்கள் ரெகுலராக கார் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹேண்ட்ஸுக்குமே நல்லது. அண்ட் செகண்ட் வந்து காரில் இருக்க பெயிண்ட்டுக்கு வந்து இட் இஸ் மச் பெட்டர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார் ஃபுல்லாக சோப் பண்ணிவிட்டு சோப் கொஞ்ச நேரம் வந்து கார் மேலே இருக்கட்டும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஹார்டாக இருக்கிற டர்ட்டு, காஞ்சி போன சின்ன சின்ன டர்ட்ஸ் எல்லாமே வந்து அழுக்கு எல்லாமே வந்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் முக்கால்வாசி வந்து கார் வந்து உங்களுக்கு எந்த ஏரியாஸ் டர்ட் அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாஸில் சோப் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அண்ட் டிப்பிக்கலாக வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் 2 பக்கெட் 1 பக்கெட் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். முக்கால்வாசி ஒரு பக்கெட்னா அடிக்கடி உங்கள் பக்கெட்டை வந்து க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாஷ்லேயும் வந்து நான் பக்கெட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் புது தண்ணி பிடிக்கிறேன். இல்லைனா என்ன ஆகுனா அதில் மண் எல்லாமே இருக்கும். ஸோ இல்லைனா டர்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பக்கெட்குள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்தமாரி காரில் வந்து சோப் நீங்கள் டர்ட் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆக விட்டுறாதீங்க. ஸோ அது வெட்டாக இருக்கிறப்பே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். ஸோ வாட்டர் வாஷ், ப்ரிட்டி மச் வாட்டர் வாஷ். ரொம்ப ஃபோர்ஸாக வந்து வாட்டர் வாஷ் பண்ண தேவையில்ல. சில செல்ஃப் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரெஷர் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஹை ப்ரெஷர் வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறது விச் இஸ் நாட் ரியலி குட். ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காரை ட்ரை பண்ணணும். அதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இன்டீரியர்ஸ் பண்ண போகிறோம். இது டீட்டெயிலிங் கிடையாது. டீட்டெயிலிங் வந்து ஜென்ரலாக வந்து அரௌண்ட் ஒரு 3 to 4 hours ஆகும். இப்போ வந்து நம்ம குயிக்காக வந்து ஜஸ்ட் கார் மட்டும் க்ளீன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு டிப்பிக்கலாக என்ன பண்ணணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உங்கள் காரோட இன்டீரியர் மெட்டீரியல்ஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ லெதர், பிளாஸ்டிக். அண்ட் பிளாஸ்டிக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து யூ ஹேவ் த ஷைனி பிளாஸ்டிக் இருக்கும், விச் இஸ் சம்டைம்ஸ் ABS, PLC, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்கும், கிளாஸ் இருக்கும். ஸோ இந்தமாரி ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் பார்த்து பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட்டு வந்து இன்டீரியர்ஸ் மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ வந்து லெதர் அண்ட் ரப்பர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பினைல், லெதர், ரப்பர். ஸோ இது ஃப்ரெண்ட்லி நீங்கள் பார்த்தீங்கனாலே முக்கால்வாசி இட் வில் பி சஃபிஷியன்ட். ஏன்னா இட் ஷுட் பி ஏபிள் டு கவர் எல்லாத்துக்கும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க, உங்களோட சாமானத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே யூஸ். ஸோ இந்த டைரெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இது. ஸோ இது என்னென்னா குயிக் டு அப்சர்வ். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து யூ டோன்ட் வாண்ட் த கெமிக்கல் டு பி ஆன் யுவர் லெதர். ஸோ லெதரில் வந்து நீங்கள் நிறைய நேரம் கெமிக்கல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து இட் வில் அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் த லெதர் அண்ட் லைஃப் டைம் ஆல்சோ. ஸோ அதனால் வந்து குயிக்காக நீங்கள் வாஷ் பண்ணணும். அண்ட் ஷேக் வெல் பிஃபோர் யூ யூஸ் ஆல்வேஸ். இல்லைனா உங்களோட கான்சன்ட்ரேட் வந்து கீழே இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது வந்து பி நாட் பி அவ்வளோ திக்கான பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் மேலே மட்டும் இருக்காது, கீழே மட்டும் இருக்கும். அண்ட் முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பைப் வந்து கீழே வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்ப கீழே இருந்து தான் மேலே வரும். ஸோ அதனால் இட் மைட் ஆக்சுவலி அஃபெக்ட் யுவர் லெதர். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இது எப்படின்னா முக்கால்வாசி இந்த கெமிக்கல்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரிசையாக நீங்கள் துடைக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு இடத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த இடத்த துடைச்சி முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு அங்கே நீங்கள் துடைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்துப்போம். ஸோ இந்த இடம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாரி வந்து ஒன்று க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதேமாரி இன்னொரு பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு பேட்சாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். முக்கால்வாசி வந்து இதில் கெமிக்கல் வந்து நிறைய ஸ்ப்ரே பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் அங்கே கொஞ்சம் அந்த இடத்துல வெட்டாகி அந்த இடத்துல இருக்க டர்ட் வந்து உங்கள் கிளாத்தில் வர அளவுக்கு இருந்தாலே போதும். டீட்டெயிலிங் வந்து நான் கார் டீலர்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறப்ப என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஒர்க் வந்து டீட்டெயிலிங். ஸோ ஏன்னா இட் வில் டேக் அரவுண்ட் ஒரு 3 hours 4 hours ஆகும். லக்ஸுரி கார்ஸ்னால் இட் வில் டேக் ஈவன் மோர். ஸோ ஏன்னா அதுலேருந்து முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் காருக்கும் ஒரு லக்ஸுரி காருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா டீட்டெயில்ஸ். ஸோ ஒவ்வொரு நாப்ஸு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது தான் டைம். ஸோ இப்போ மேட்ஸு, இன்டர்னல் குஷன்ஸு அண்ட் சீட்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது வந்து மேட்ஸு தான் வந்து நீங்கள் ப்ரிட்டி மச் கடைசியாக பண்ணணும்.
ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் காரில் அதுக்கப்புறம் எதாவது டஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து சீட் க்ளீன் பண்ணுறீங்க, சீட்டை வேக்யூம் பண்ணுறீங்க, எது பண்ணாலும் சரி அந்த டர்ட் எல்லாமே வந்து தூசி எல்லாமே வந்து மேட்டில் தான் விழும். ஸோ நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கார் ஃபுல்லாக எல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்றப்ப மேட்டை வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு மேட்டை நல்லா தட்டிடுங்க, திருப்பி போட்டு நிறையா தட்டிட்டு அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கும் டர்ட் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டிக்கியாக ஏதாவது சின்ன மண்ணு கிண்ணு ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்கும், அண்ட் இன்னொன்று வந்து புழுதி இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு வேக்யூம் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வைங்க எப்போவுமே மேட்டுக்கு. வெயில் இருக்கிறப்ப மேட்டை க்ளீன் பண்ணால் பெட்டர். ஸோ அது வந்து சன்லைட்டே வந்து நிறைய ஜெர்ம்ஸ் கில் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் வந்து இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பண்ணியாச்சு, மேட்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் டயர்ஸ்க்கு வந்து டயர் ஷைன் இன்னும் போடல. ஸோ டயர் ஷைனை பற்றி நான் ஆக்சுவலி இன்னொரு வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ டயருக்கே வந்து ஆக்சுவலி டயர் ஷைன் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ நான் அப்புறம் போடுறேன். அண்ட் ஸோ டிப்பிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரோட எக்ஸ்டீரியர் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டீட்டெயிலிங் நான் சொன்னது வந்து இது கிடையாது, இது வந்து ஜஸ்ட் வாஷ் மட்டும்தான். ஸோ டீட்டெயிலிங் என்னென்னா இந்த ஒவ்வொரு ரிம்ஸு, ஒவ்வொரு கிரில்குள்ளே இருக்கிற கேப்பு எல்லாத்தையும் வந்து உட்காந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது தான் டீட்டெயிலிங். ஸோ நீங்கள் ஒரு கார் ஷோரூமுக்கு போய் ஒரு லக்ஸுரி கார் நீங்கள் வந்து ஈவன் ஒரு யூஸ்டு கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஸ்டு காருக்கும் புது காருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து யாரோ ஒருத்தங்க உட்காந்து அந்த காரை ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு நாள் உட்காந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கால்வாசி இந்தமாரி எங்கெங்கெல்லாம் வந்து லோகோஸ் வருது, க்ரோம் வருது, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன கிளாத் வச்சு மைன்யூட்டாக க்ளீன் பண்ணோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு நான் டீட்டெயிலிங் எதுவும் பண்ணல, சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் பண்ணேன். ஸோ டிப்பிக்கலாக டீட்டெயிலிங் எப்படி பண்ணுவாங்கன்னா கார் வாஷ் பண்ண அன்றைக்கே பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு கார் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சோ இல்லை அடுத்த நாள் கழிச்சோ அப்போ வந்து காரை கொஞ்சம் லேஸாக வேக்ஸ் பாலிஷ் மாதிரி ஏதோ ஷைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து டீட்டெயிலிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கிரில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோ கேப்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன்றுலேயும் வந்து நம்ம வந்து கிளாத் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஸோ அது வந்து இட் இஸ் டேக்ஸ் ஸோ மச் டைம். ஸோ அது வந்து நம்ம கார் வாஷ் பண்ணுற அன்றைக்கே பண்ணால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்காது. முக்கால்வாசி வந்து தேல் டூ இட் ஆஃப்டர் அ டே. ஸோ அதேமாரி இப்போ காரோட இன்டீரியர்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து விண்டோஸ்லாம் கொஞ்ச நேரம் திறந்து வைங்க. ஏன்னா இந்த கெமிக்கல்ஸ் வந்து இட்ஸ் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ். இட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த சுவாசிக்கிறது வந்து இட் இஸ் நாட் குட். அண்ட் மோர் ஓவர் வந்து கார் வந்து நீங்கள் பார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாக் பண்ணியிருக்கீங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எவாப்ரேட் ஆகி ஏரில் இருக்கும். ஸோ நீங்கள் காருக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா உங்களோட டேரெக்டாக நீங்கள் அதை சுவாசிப்பீங்க, விச் இஸ் நாட் குட். ஸோ முக்கால்வாசி வந்து இன்டீரியர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மேட் க்ளீன் பண்ணுற அந்த டைம் எல்லாமே வந்து எல்லா டோர்ஸ் விண்டோஸ் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் கைஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுற கார்ஸ் வந்து லெட்ஸ் இப்போ நீங்கள் டீட்டெயிலிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சன்ரூஃப் இருக்குது அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெஷ் ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஓப்பன் பண்ணுற டோர் எக்யூப்மெண்ட், சின்ன சின்ன மோட்டர்ஸ், இது எல்லாமே வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ கைஸ், ஸோ கார் கிளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ கடைசியாக வந்து ஸ்ட்ரீக் ஃப்ரீ ஃபினிஷ் பண்ணுறதுக்காக வந்து வேக்சிங் பண்ணோம், ஷைன் பண்ணோம். முக்கால்வாசி வந்து நான் அதை அவாய்ட் பண்ணுவேன். இஃப் இட் இஸ் லைக் ரொம்ப வந்து ஸ்ட்ரீக்ஸ் இல்லை அப்படின்னு அவாய்ட் பண்ண ஒரு ரீசன் என்னென்னா வந்து அந்த ஷைனிங் பண்ணுறப்போ வந்து நம்ம நல்லா வந்து கார் வந்து கொஞ்சம் வைப் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து மேலே இருக்கிற கோட்டிங் வந்து வந்துடும். ஸோ ரெக்கமெண்டட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த வேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ரெக்கமெண்டேஷனே. ஏன்னா இந்த மேலே இருக்க கிளியர் கோட்டும் சரி, அதுக்கு மேலே இருக்க பெர்மா கார்டு சரி, அது ஒரு பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் அது. ஸோ அதுவும் வந்து ஈஸியாக வந்துடும், பீல் ஆகி வந்துடும். ஸோ அதனால் வேக்ஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் சொன்னால் வந்து கார் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி பண்ணோன்னா மச் ஈஸியாக. ஸோ இப்போ வந்து ஐ திங்க் இட் இஸ் ஓகே. ஸோ வெறும் கிளாஸஸில் மட்டும்தான் சில ஸ்ட்ரீக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அப்புறமா கிளாஸ் மட்டும் நீங்கள் வேக்ஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஓகே. ஏன்னா இது வெறும் டிண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ கிளாஸில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஸோ விச் இஸ் ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டயர் வந்து ஃபுல்லாக வந்து டார்க்காக தெரியறதுக்கு ஒரு 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 கெமிக்கல் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன். தேங்க்ஸ்.